கல்வியும் மருத்துவமும் தான் நம்மோட திராவிட மாடல் அரசினுடைய இரு கண்களாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் முதல்வர் மருந்தகங்கள் 1000 மருந்தகங்கள் திறக்கப்பட்டிருக்கு. முதல்வர் மருந்தகத்துக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து மருந்துங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல கம்மி ரேட்டில் நல்லாவே எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில இருக்குது. ரொம்ப கம்மியான இன்கம் இருக்கிற பீப்புளுக்குலாம் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு சுகர் பேஷண்ட். நான் வந்து ஜீகோ கிளைமேட் பி ஒன்று வாங்கிட்டு இருந்தேன். அது விலை 122 ரூபா இருந்தது. சரி, இந்த புது கடையில் வந்து கேட்போம் அப்படின்னு வந்து கேட்டேன். இங்கே வந்து கேட்டதுக்கு அந்த மாத்திரையும் இருக்குது, அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஜெனரிக் மெடிசன்லையும் இருக்குது சொன்னாங்க. இப்போ இந்த மெடிசன் விலை வந்து 12 ரூபா. இது எனக்கு வந்து அந்த கம்பேர் பண்ணும்போது 122க்கும் 12க்கும் எங்கேயோ இருக்குது. ஸோ அதனால் இனி ரெகுலராக இங்கே தான் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வெளியே வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் மந்த்லின்னா, அது மருந்துக்கு நிறைய செலவாகிடுது. அதோடு இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணுற இடத்துல ஒரு 1000 ரூபாய் தான் நம்மளுக்கு ஆகுது. தினமுமே மாத்திரை எடுக்கணுங்கிற தேவை இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வருமானம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து வெளியில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் போய் அதிகமான பணம் கொடுத்து வேலைக்கு சாப்பிட்ற மாத்திரைகளை வந்து எடுக்கிறோம் அப்படிங்கும்போது இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு திட்டம். மக்களுக்கு அவசியமான தேவைப்படக்கூடிய மருந்துகள் மிகவும் மலிவான விலையில கிடைக்க அந்த சூழலை ஏற்படுத்தியிருந்து முதல்வர் மருந்தகங்கள் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு மெட்ஃபார்மின் எடுத்துக்கிட்டோன்னா 500 mg மெட்ஃபார்மின் அதை வெளில போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது 70 ரூபா ஆகுது. அதே நம்ம வந்து மக்கள் மருந்தகத்தில் வாங்கும்போது 30 ரூபா ஆகுது. அதே நம்ம முதல்வர் மருந்தகத்தில் வாங்கும்போது 13 ரூபா வருது. ஒரு நார்மல் மெடிசன் மெட்ஃபார்மின் எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு மெட்ஃபார்மினுக்கே இவ்வளோ வேரியேஷன். மாதம் பல்காக மெடிசன்ஸ்க்கு செலவு பண்ணுற ஒரு ரீசன்னு இப்போ மக்களுக்கு கொஞ்சம் குறையலாம் முதல்வர் மருந்தகத்தினால. 1000 ரூபாய் உள்ள சுகர் மருந்து வந்து இங்கே வந்து 70 ருபீஸ் அந்த மாதிரி தான் வருது. ரொம்ப அதிகமாக இருக்கிற மருந்து கூட இங்கே கம்மியாக தான் இருக்குது. சுகர் மருந்து எல்லாமே இங்கே வந்து கம்மியாக இருக்குது முதல்வர் மருந்தகத்தில். அயன் டேப்லெட் அண்ட் கால்சியம், விட்டமின் சி கேப்சூல் இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்தேன். இதே கேப்சூல் இதே டேப்லெட்ஸ் நான் வெளியில் வாங்கியிருந்தேன்னா எனக்கு வந்து மோர் தென் 2500 ஆயிருக்கும். பட் இங்கே நான் பே பண்ணது வந்து ஜஸ்ட் 500 to 600 தான். எனக்கு தேவையான ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்லாம் வாங்க வந்தேன். கண்டிப்பாக அதில் ஒரு 30% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு முயற்சி வந்து நடுத்தர மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 38 மாவட்டங்களில் மாவட்ட மருந்து கிடங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ டெய்லி வந்து மக்கள் வந்து இருக்கிற மெடிசன்ஸை வாங்கிட்டு போயிடறாங்க. இல்லாத மெடிசன்ஸை நாங்கள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி தரோன்னு சொல்லியிருக்கோம். 2 டேஸில் அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துருவோம் எல்லா மெடிசன்ஸும். தேவைப்பட்டியல் பெறப்பட்ட 48 மணி நேரத்தில் மருந்துகளை வாகனங்கள் மூலம் இந்த முதல்வர் மருந்துகளுக்கு அனுப்பி வைக்க வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. முதல்வர் மருந்தகங்கள் சிறப்பாக பணியாற்றும் வகையில் பிஃபார்ம் டிஃபார்ம் படித்த 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வந்து முதல்வர் மருந்தகத்துக்கு வந்து எனக்கு இன்டர்வியூக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நான் அங்கே வந்து அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 இயர்ஸ் கேப்பை கூட அவங்க பொருட்படுத்தாமல் எனக்கு வந்து வேலை கொடுத்தாங்க. வந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட நல்லா தான் இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இங்கே டைமிங் ஹார்ஸ் கூட சூப்பராக இருக்குது. சேலரி கூட எங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. இதை வச்சு நான் லைஃப் டைமில் கொஞ்சம் நல்லா பார்த்துப்பேன். இந்த மாதிரி ஒரு முதல்வர் மருந்தகம் வந்து மக்களுக்கு வரப்பிரசாதம் நான் சொல்லுவேன். முதல்வர் மருந்தகம் எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்குது. நம்முடைய அரசு சாதாரண சாமானிய மக்களுக்கான அரசு என்பதற்கு அடையாளம்தான் இந்த முதல்வர் மருந்தக திட்டம். நமது திட்டங்களால் நலமான தமிழ்நாடு நிச்சயம் உருவாகும்.